எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேக்கர்ஸ் விசஸ் கிராக்கர்ஸ். அதாவது ஹேக்கர்னா யார், கிராக்கர்னா யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருக்குமான வித்தியாசம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய 10வது வகுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புகளில் சைபர் செக்யூரிட்டினா என்ன, ஹேக்கிங்னா என்ன, அது யார் யாரெல்லாம் படிக்கலாம், எவ்வளோ நாள் ஆகும் படித்து முடிக்க, அப்படின்றத பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இங்கே சிந்திச்சிருக்கோம். அதை பற்றி பேசியிருக்கோம். அதெல்லாம் தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹேக்கர் விசஸ் கிராக்கர், இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எப்போவுமே நம்ம அந்த வண்டு சுண்டு அப்படின்னு 2 பேரை வச்சு தான் எல்லாத்தையும் எடுத்துக்காட்டோடு பார்ப்போம். இப்போவும் அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். வண்டு சுண்டு, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பள்ளியில் படிச்சுட்ருக்காங்க. இப்போ இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா, பள்ளி காலங்களில் என்னென்ன இருக்கும், நோட்டு புத்தகங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பென்சில் இருக்கும், ரப்பர் இருக்கும், பேனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த வண்டு வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவராக தயாரித்தது. சரிங்களா? தனியாக காகிதங்கள்லாம் வாங்கி அவரே நோட்டு தைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பென்னு பென்சில்லாம் அவரே உருவாக்கியிருக்காரு, எரேசர்லாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நிஜமாலே உருவாக்குனாரான்னு கேட்டுறாதீங்க, நம்ம ஒரு புரிதலுக்காக. அவரே உருவாக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பயன்படுத்திட்டு வராரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, இது யார் பண்ணுறாரு? வண்டு பண்ணுறாரு. சுண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவராக எதையும் உருவாக்கலை, மற்றவங்க உருவாக்குனதை எடுத்து பயன்படுத்துகிறாரு. அவருக்கான நோட்டுகளை பார்த்தீங்கன்னா நேராக கடைக்கு போயிட்டு வாங்கிக்கிறாரு. அவருக்கான பென்சில் ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிக்கிறாரு. எதுவுமே அவராக செய்தது கிடையாது, இன்னொருத்தர் செய்து வச்சதை எடுத்து இவர் பயன்படுத்துகிறாரு. இதில் ஹேக்கர்ஸ் என்பவர்கள் யார் அப்படின்னா, வண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, மென்பொருட்கள் இல்லை சில டெக்னிக்ஸ், இதெல்லாம் அவங்களா யோசித்து அவங்களா கண்டுபிடிச்சி அவங்களா ஒரு மென்பொருளையே உருவாக்குவாங்க. சரிங்களா? அவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் லெவலில் இருப்பாங்க. அதாவது அந்த துறையை சம்மந்தமாக நல்ல நாலேஜ். சரிங்களா? அதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, புலமை பெற்றிருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். நிபுணத்துவம் அப்படின்னு கூட பயன்படுத்தலாம். அந்த மாதிரி அதில் ஊறி இருப்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்களே செஞ்சுப்பாங்க. இது ஹேக்கர்ஸ். கிராக்கர்ன்றவங்க யார் அப்படின்னா, இப்போ அடுத்தவங்க சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. டிப்ஸு, ட்ரிக்ஸு, டெக்னிக்ஸு, மெத்தட்ஸு, அடுத்தவங்க உருவாக்கின டூல்ஸ், இதெல்லாம் பயன்படுத்துகிறவங்க கிராக்கர். அதுக்கு அடுத்ததாக இதில் இன்னொரு விஷயமும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சரிங்க, இப்போ வண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான் கண்டுபிடிச்ச பொருட்களை வச்சு நல்ல விஷயங்களுக்காக மட்டும் அதை பயன்படுத்துகிறாரு. நல்லதே எழுதுகிறாரு, மற்றவங்களுக்கு எழுதியும் கொடுக்குறாரு. தவறு செஞ்சதை மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரப்பரை வச்சு அழிக்கிறாரு. மற்றவங்க கேட்டாலும் அந்த ரப்பரை கொடுத்து உதவுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த சுண்டு இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான்கிட்ட இருக்கிற பென்சிலை வச்சு தனக்காக பயன்படுத்திக்கிறாரு. ஆனால் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மற்றவங்க எழுதி வச்சு தான் அடிச்சிடுறாரு. இல்லைன்னா அவர்கிட்ட ரப்பரை வச்சு மற்றவங்கள்தான் அழிச்சிடுறாரு. சரிங்களா? இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களில் இவர் அதிகமாக கவனம் செலுத்துகிறார். சரிங்களா? ஸோ இதுதான் ஹேக்கர்ஸ்க்கும் கிராக்கர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஹேக்கர்ஸ் நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க, டூல்ஸ், ஸ்கிரிப்டு எல்லாமே அவங்களே எழுதுவாங்க, அவங்களே கண்டுபிடிப்பாங்க.
அந்த டெக்னிக்ஸை வந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துவாங்க. கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொன்ன டெக்னிக்ஸ், மற்றவங்க சொன்ன விஷயங்களை வச்சு பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தவறான விஷயங்களுக்காகவும் அதை பயன்படுத்துவாங்க. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சா புரியலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம சொன்னது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு நம்ம சந்திப்போம். தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. நன்றி.